உக்ரைன் ரஷ்யா போரில் அதன் சீசனல் முன்மொழிவை அமெரிக்கா ரஷ்யாவுடன் பேசி முடித்துவிட்டது. அமெரிக்கா இந்த வாரம்தான் அமெரிக்காவின் தூதர், அதாவது அமெரிக்க ஜனாதிபதியின் சிறப்பு தூதர் ஸ்டீபன் விட்காஃப் மாஸ்கோவுக்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. முதல் எதிர்வினை வருவது புடினின் தனிப்பட்ட, அதாவது அரசியல் ஆலோசகரிடமிருந்துதான். அமெரிக்க சீஸ்ஃபயர் 30 நாட்களுக்கு அவர்கள் நிராகரித்தனர். பதட்டம் மூண்டது. நிகழ்வு திடீரெனதான் இதன் பதட்டம் திடீரென மோசமடைகிறது. இதை பற்றி நெருக்கமான அறிக்கைகள் காரணமாக திடீரென ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பெலாரஷியன் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகாஷெங்கோவை அழைக்கிறார். இதற்கு இரண்டிற்கும் சிறப்பு உள்ளது. இதை கவனித்து புரிந்து கொள்ளுங்கள். போலந்து ஜனாதிபதி ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அவர் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுகிறார். அமெரிக்காவின் அணு ஆயுதங்களை போலந்தில் நிறுவ தயாராக உள்ளோம். நாங்கள் அதற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் தருகிறோம். அதாவது இதன் காரணம் என்று சொல்வது, இன்கேஸ் ரஷ்யா சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தில் வரவில்லை என்றால், மேலும் ரஷ்ய இராணுவம் உக்ரைனை தாக்கினால் எந்த முறையிலான எதிர்வினை முன்னேறும். இதுதான் அதன் ஸ்ட்ராட்டஜிக் மதிப்பு என்று சொல்வது. இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு புள்ளி உள்ளது. 2016 ஆண்டு ஐரோப்பாவுக்கான அமெரிக்காவின் அணு வசதிகள், அதாவது அணு ஆயுதங்கள் துருக்கியில் இருந்தன. இது 2006 அங்கு அரசியல் பதட்டமும் பிரச்சனையும், இந்த உர்தோகனின் பிரச்சனையும் வந்த பிறகு அமெரிக்கா என்ன செய்தது? அங்கிருந்து அந்த அணு வசதிகளை முழுவதுமாக ருமேனியாவுக்கு கொண்டு வந்தது. ருமேனியாவில் இந்த நிகழ்வு என்று நியூயார்க் டைம்ஸும் வாஷிங்டன் போஸ்டும் அமெரிக்க பத்திரிகைகள் ரிப்போர்ட் செய்கின்றன. இது ரிப்போர்ட் செய்யப்பட்டது 2017 இங்குதான் போலந்து ஜனாதிபதி இப்போதைய அறிக்கை வந்துள்ளது. அமெரிக்காவின் அணு வசதிகள் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் வலுப்படுத்த வேண்டும் என்றால், அதாவது எங்கள் பாதுகாப்பு போலந்து என்று சொல்லப்படும் நாடு அதை ஃபேசிலிட்டேட் செய்ய தயாராக உள்ளது. இதை பற்றி நாம் படிக்க வேண்டும். போலந்தில் அமெரிக்காவின் பெரிய ஒரு கடல் தளமும் உள்ளது. ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் உள்ளது. அமெரிக்காவின் ஆயுதங்கள் தான் இந்த போலந்து பயன்படுத்துகிறது. இதன் ரிட்டாலியேஷன் பதிலாக இருந்தது திடீரென புடின் இந்த பெலாரஷியன் ஜனாதிபதியை அங்கு அழைப்பது. ஏன் பெலாரஷியன் ஜனாதிபதியை அங்கு அழைப்பது? உக்ரைனை தாக்குவதற்காக ரஷ்யாவின் அணு வசதிகளை பெலாரஸுக்கு மாற்றினர். இதுதான் கேம் பிளான். நீங்கள் இதை பழைய பத்திரிகைகளோ அதன் கூகுள் ஓகே தேடினால் புரியும். ஏனென்றால் உக்ரைனில் இருந்து மிகவும் தொலைவில் இருந்தது ரஷ்யாவின் அணுதளம். இந்த போர் இப்படி கொழுந்து விட்டறிந்தது. அமெரிக்கா ஆதரிக்கிறது, ஐரோப்பிய நாடுகள் ஆதரிக்கின்றன. போர் சில நேரங்களில் இன்கேஸ் ரஷ்யா தோற்கடிக்கப்பட்டால் உக்ரைனின் மீது அணு ஆயுதங்களை விடுவதற்கான சாத்தியத்திற்காக பயமுறுத்துவதற்காக அவர்கள் பெலாரஸுக்கு மாற்றினர். அதன் ஒரு பகுதியாக தான் போலந்து ஜனாதிபதி இந்த ஒரு அறிக்கை கொடுத்தார். மற்றும் அதேபோல் ராபின் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ அவர் கூறியுள்ளாரு, ஒன்று இல்லாவிட்டால் இது இன்னும் இந்த பந்து ரஷ்யாவின் கோர்ட்டில் உள்ளது. ரஷ்யா தான் முடிவு செய்ய வேண்டும். மேலும் அமெரிக்கா அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கும். இது வார்னிங் ஆகும் அடிப்படையில். அதன் ஒரு பகுதியாக தான் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸும் நடக்கிறது. இறுதியில் நான் இப்பொழுது ரெக்கார்டு செய்யும் நேரத்தில் திடீரென இந்த நிகழ்வுகள் மோசமடையும் போதுதான் உலக மீடியாக்கள் பல முறைகளில் ரிப்போர்ட் செய்ய தொடங்கும் போது திடீரென புடின் கூறுகிறார், அதாவது முதலில் நிராகரித்த சீஷர் முன்மொழிவுக்கு ரஷ்யாவின் ஜனாதிபதி கூட்டு பிரஸ் கான்பரன்ஸில் கூறுகிறார், அமெரிக்காவுடன் விவாதிக்க ஆர்வம் உள்ளது என்று. திடீரென பயந்தார். இதை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது ரஷ்யாவை சுற்றி அமெரிக்காவுக்கு 18 தளங்கள் உள்ளன. அதற்குள் 2 அல்லது 3 அணு கட்டளைகள் உள்ளன. இன்றைக்கு இந்த ரஷ்யாவின் கடற்படை என்று சொல்வது முழுவதுமாக அமெரிக்க ஆயுதங்களால் உக்ரைனில் இருந்து தாக்கி அழிக்கப்பட்டது. அதாவது அடிப்படையில் ரஷ்யாவுக்கு கடற்படை என்று சொல்வது பெரிய ஜீரோவாக மாறியது. பின்னர் ரஷ்யாவை பொறுத்தவரை இந்த போருக்குள், அதாவது ரஷ்யா உக்ரைன் போருக்குள் மிகவும் பயங்கரமாக அவர்களின் இராணுவ சக்தியும் ஆயுதங்களின் நம்பகத்தன்மையும் திறனும் மிகவும் சீரழிந்தது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா இந்த உக்ரைன் ரஷ்யா சீஸ்ஃபயர் இல்லாவிட்டால் மற்ற பைடன் போலல்ல இந்த ட்ரம்ப். ஏனென்றால் அமெரிக்கா ஒன்றிணைந்து நிற்கிறது எங்கள் ட்ரம்பின் பக்கம். உக்ரைனுக்கு பதிலாக அமெரிக்கா நுழைந்து தாக்கும். அதேபோல் உக்ரைனிடம் கூறும் ஏவுகணைகள் மற்றும் நேரடியாக மாஸ்கோவுக்கு விடுவதற்கு. பின்னர் போரின் போக்கு மாறும். பின்னர் அணு ஆயுதங்கள் உள்ளன. ஏனென்றால் இதை ஆதரிக்க அமெரிக்க அணு ஆயுதங்கள் உள்ளன. ரஷ்யாவின் அணு ஆயுதங்களை பற்றி பல சந்தேகங்களும் பல டிஃபென்ஸின் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளும் கூறியுள்ளனர். இது வெடிக்கும் சாத்தியம் குறைவு என்று கூறியுள்ளனர்.
ஏனென்றால் பழைய முறையிலான சோவியத் யூனியன் மிகவும் திறனுள்ளதாக இருந்தது. அதன் பிறகு இந்த குளிர்போர் எல்லாம் மாறிய பிறகு இந்த ரஷ்யா என்று சொல்லப்படும் ரஷ்யன் ஃபெடரேஷன் இதற்காக அதிக பணம் முதலீடு செய்யவில்லை. புதிய தொழில்நுட்பம் எல்லாம் வந்த பிறகு ரஷ்யா இந்த அப்கிரேட் செய்ய பலவற்றை மறந்துவிட்டது, செய்யவில்லை. அடிப்படையில் முதலீடு செய்யவில்லை. அதன் பேரில் ரஷ்யன் அணு ஆயுதங்கள் சரியாக வேலை செய்யுமா இல்லையா இதை பொறுத்து இருக்கும். ஆனால் எனக்கு தோன்றவில்லை அணு ஆகும் சாத்தியம். இதற்கு ஒரு தீர்வு இருக்கும் சாத்தியம் அதிகம். ஆனால் இதற்கு சீஸ் ஃபயர் இல்லாவிட்டால் அமெரிக்கா நேரடியாக இந்த போரில் ரஷ்யாவை எதிர்கொள்ளும். இப்போதைய நிலையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் போரில் தலையிட்டால் ரஷ்யா தோற்கடிக்க பெரிய நாட்கள் எதுவும் தேவையில்லை. ஏனென்றால் அவ்வளவுதான் தள்ளாடி இருக்கிறது ரஷ்யா. அதன் பேரில்தான் அவர்கள் வட கொரியாவில் இருந்து கூட இராணுவத்தை கொண்டு வந்தனர். மிகவும் மோசமான நிலைக்கு செல்லும் ஒரு நிலைமை. எனக்கு தோன்றவில்லை ரஷ்யா இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ட்ரம்பை அல்லது அமெரிக்க முன்மொழிவை அல்லது அதுபோல சீஸ் ஃபயர் என்று சொல்வதை நிராகரிக்க முடியாது. பின்னர் அமெரிக்கா மிகவும் துல்லியமாக சொல்லியுள்ளது, சீஸ்ஃபயருக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடக்கும்போது, அதாவது மேலும் டாக்ஸி நடக்கும்போது நிச்சயமாக ரஷ்யா எடுத்துள்ள இடங்களை திரும்ப கொடுத்தால் மட்டுமே போதும். கிரிமியாவும் உட்பட இது ரஷ்யா ஏற்குமா என்று சொல்வது இப்போதைய பிரச்சனை. அதை பற்றி தான் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை டிபார்ட்மெண்ட் கொடுத்துள்ளது. இந்த 30 நாட்களுக்குள்ளே உக்ரைன் படைகளை மீண்டும் குழுவாக்கும் சாத்தியம் உள்ளது. அதனால் எங்களுக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் ட்ரம்ப் நிர்வாகமும் ஐரோப்பிய நாடுகளும் பிரிட்டனும் உள்ள நாடுகள் முழுமையாக கூறியுள்ளன ரஷ்யா வரவில்லை என்றால். இதை முன்னேற்றவில்லை என்றால் கோலிஷன் படைகளும் ஐரோப்பாவும் அனைவரும் சேர்ந்து ரஷ்யாவை பணிய வைக்கும் சாத்தியத்தை நிராகரிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு மிகவும் மோசமான நாள் வர இருக்கிறது. 3 அல்லது 4 நாட்களில் நடக்கப் போகிறது. அதற்கேற்பதான் மேலும் போர் மோசமடைவதாக இருந்தாலும், சீஸ்ஃபயராக இருந்தாலும், மேலும் ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட்ஸ் ஆக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த 4 அல்லது 5 நாட்களுக்குள்ள நமக்கு தெரியும்.